அட்டாக் ஆன் டைட்டன் அப்படிங்கிற அனிமி நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மனசில் வர ஒரு விஷயம் அதில் வர டைட்டன்ஸ் தான். இந்த அனிமியில் இருக்கிறதுலே ரொம்ப மிஸ்ட்ரியான ஒரு கிரியேச்சருமே இந்த டைட்டன்ஸ் தான். அப்படிப்பட்ட டைட்டன்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலை பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டைட்டன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டைட்டன்ஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துடலாம். இந்த டைட்டன்ஸ்லாம் இந்த உலகத்தில் ஆல்ரெடி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஆனால் இந்த டைட்டன்ஸோட பவர் வந்து இந்த உலகம் உருவான அப்போலேருந்து இருந்துச்சு. இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர். இதோட பேர் வந்து ஹியூகோஜினியான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த புழு இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய மரத்துக்கடியில் இந்த புழு இருந்துச்சு. இந்த புழு வந்து பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி இருந்த எல்லா லிவிங் பீயிங்ஸுமே அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த புழுவை சுற்றி இருந்த பெரிய மரங்களாக இருக்கட்டும், இல்லை செடி கொடிகளாக இருக்கட்டும், எல்லாமே அப்நார்மலாக க்ரோத் ஆகிருக்கும். இந்த ஹியூகோஜினியாவோட லைஃப் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்ஸ் மித்தாலஜியில் இருக்கிற யாக்ட்ரஸில் இல்லைனா ட்ரீ ஆஃப் லைஃபுக்கு சம்வாட் சிமிலராக தான் இருக்கும். இப்படிப்பட்ட புழு மூலயமா தான் இந்த உலகத்தையே திருப்பி போட போகிற டைட்டன்ஸ் உருவாக போகுதுன்னு சொன்னால் அப்போ யார் தான் நம்பியிருப்பா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைட்டன்ஸோட ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இன்னும் வார் போயிட்டு தான் இருக்குது. இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது 2 பெரிய எம்பையர்ஸ். ஒன்று எல்டியா, இன்னொன்று மார்லி. இந்த மார்லியன் மக்கள் எல்லாமே எல்டியன் மக்களுக்கு அடியில் அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடிமை தான் யுமிர். யுமிர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ஒரு மார்லியன். அவள் வந்து கிங் ஃப்ரிட்ஸ், அதாவது எல்டியன் மக்களோட அரசரான ஃப்ரிட்ஸுக்கு அடியில் ஸ்லேவாக வேலை செஞ்சுட்டு இருப்பா. இப்படி ஒரு நாளில் ஆக்சிடெண்ட்டாக அவள் என்ன பண்ணுவான்னா வேட்டைக்காக வச்சுருந்த பன்னிக்குட்டிங்களில் ஒரு பன்னிக்குட்டியை தெரியாமல் அவுத்து விட்டுருவா. ஆனால் கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாமல் அந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னா அந்த பன்னிக்குட்டிக்கு பதிலாக இமீரை வந்து காட்டுக்குள்ளே ஓட விட்டு அவளை ஒரு வேட்டை பொருளாக பயன்படுத்துவார். அப்படி வேட்டை நடந்துக்கிட்டு இருக்கப்பயே இமீர் மேலே வந்து பார்த்திங்கன்னா பல அம்புகள் வந்து பாஞ்சிடும். இதனால ரொம்பவே காயப்பட்ட இமீர் வந்து ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் ஒழிஞ்சிட்டு இருப்பா. பட் ஆனால் அவளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த மரத்துக்கடியில் ஒரு ஆக்வாஃபர், அதாவது ஒரு நீர்க்குளம் இருக்கும். இந்த ஆக்வாஃபருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோவான ஹியூகோஜினியா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த ஹியூகோஜினியா இந்த பாவப்பட்ட கிரியேச்சரான இமிர் மேலே ஒரு பரிதாபத்தில் அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தையே மாற்ற போகிற முதல் டைட்டன் உருவாயிருக்கும். இந்த டைட்டனை தான் பல பேர் ஃபவுண்டிங் டைட்டன்னு கூப்பிடுவாங்க. இவன் என்ன தான் எஸ்கேப் ஆகிருந்தாலும் ஃப்ரீயாகவே இருந்தாலுமே அவளுக்கு தன் வாழ்க்கையில் என்ன பண்ணணுங்கிற விஷயமே தெரியல. ஏன்னா தன்னோட மொத்த வாழ்க்கையுமே கிங் ஃப்ரிட்ஸுக்கு அடியில் ஒரு அடிமையாகவே வாழ்ந்ததுனால மறுபடியும் இந்த பவரை வச்சு நான் கிங் ஃப்ரிட்ஸுக்கு அடியிலே ஒரு அடிமையாக வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஃப்ரிட்ஸை நோக்கி போவா. கிங் ஃப்ரிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இமீரை தன்னோட அடிமையாக ஏற்றுப்பார். அதுக்கப்புறமா நம்ம கிங் ஃப்ரிட்ஸோட பேரில் அவள் பல ரோடுங்க, பிரிட்ஜஸ் இது எல்லாத்தையுமே கட்டியிருப்பா. இது மட்டும் இல்லாமல் எல்டியன் மக்களுக்காக பல நிலங்களை உழுது அதில் பல பயிர்களை வளர வச்சுருப்பா. இந்த பவர் ஆஃப் த டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா எல்டியன் எம்பரருக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கிஃப்டாகவே போயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை தான் கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கிங் ஃப்ரிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா நம்ம இமீரை கல்யாணம் பண்ணிப்பார். இமீருக்கு பண்ண வேண்டிய கொடுமை எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கடைசியில் அவள் பவரோட இருக்கப்ப அவளே கல்யாணமும் பண்ணிப்பார். இதுக்கப்புறம் கிங் ஃப்ரிட்ஸ் மூலயமா நம்ம இமீருக்கு 3 குழந்தை பிறக்கும். 3 குழந்தையுமே பெண் குழந்தைகள் தான். இந்த 3 குழந்தைகளுக்குமே மரியா, ரோஸ், சைனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. இந்த பேரை இங்கே கேட்ட மாதிரி இருக்குமே, ஆமாம் அதே பேர் தான். இப்படி தன்னோட வாழ்க்கை ஒரு நல்ல பாதையில் போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிங் ஃப்ரிட்ஸ் மேலே ஒரு மார்லியன் என்ன பண்ணுவான்னா அவர் எப்படியாவது சாவடிச்சணும்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டியை தூக்கி போடுவான். அந்த சமயத்தில் இமீர் வந்து நடுவில் பாஞ்சு அந்த ஸ்பியரை வாங்கிப்பா. இதனால இமீர் செத்தும் போயிடுவா. இமீர் சாகிற தருவாயில் வந்து பார்த்திங்கன்னா அவள் நினச்சிருந்தா அவளால் டைட்டன் பவர்ஸை யூஸ் பண்ணி ரிட்டன் உயிருக்கு வந்திருக்க முடியும். ஆனால் தன்னால் இதுக்கு மேலேயுமே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கொடுமையுமே தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இமீர் சாக துணிஞ்சிருவா. எங்கே இமீரை இழந்தா டைட்டன்ஸோட பவரும் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் கிங் ஃப்ரிட்ஸ் என்ன பண்ணுவாருன்னா இந்த மொத்த டைட்டன் பவரும் தனக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிட்டு இமீரோட பாடியை வந்து அவரோட பொண்ணுங்களுக்கு சாப்பாடாக கொடுத்துருவாரு. தன்னோட அம்மாவை சாப்பிட்டது மூலயமா அந்த பொண்ணுங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைட்டன்ஸோட பவர் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா தான் ஃபவுண்டிங் டைட்டனோட சேர்த்து மொத்த 9 டைட்டன்ஸுமே பிறந்திருக்கும். அப்புறமா எல்டியன் மக்களோட ஜென்ரேஷன்ஸ்குள்ளேயே இந்த டைட்டன்ஸோட பவர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஃபவுண்டிங் டைட்டன் உருவானதுக்கு அப்புறமா ஒரு 1700 வருஷம் கழிச்சு இந்த சப்ஜெக்ட் ஆஃப் இமீர், அதாவது இமீரோட பொண்ணுங்க மூலயமா பிறந்த ஒரு பாப்புலேஷன், இந்த மக்களுக்கு வந்து இந்த டைட்டன்ஸோட பவர் இருக்கிறதுனால அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்தும் ஒரு பவரும் கிடச்சிருக்கும்.
இந்த ஃபவுண்டிங் டைட்டன்ஸோட பவரை வச்சு கிங் ஃப்ரிட்ஸோட வம்சாவளியில் வந்த மக்கள் எல்லாருமே பல பிளேசஸை கான்குயர் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக 743வது வருஷத்தப்போ ஃபவுண்டிங் டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜா காரல் ஃபிட்ஸ் கையில் வந்து விழுந்திருக்கோம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் நடக்கிறது எதுவுமே பிடிக்காது. அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்டியன் மக்கள்ஸ்குள்ளேயே ஒரு சிவில் வார் இருக்க மாதிரி அதை ஃபேக்காக க்ரியேட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் மார்லி சப்கான்டினென்ட்டில் இருந்து பாரடைஸுங்கிற ஒரு ஐலாண்டில் போய் அங்கே செட்டில் ஆகிடுவார். இவர் செட்டில் ஆகிறப்ப அவர் கூட எவ்வளோ எல்டியன் மக்களை கூப்பிட்டு போக முடியுமோ அவ்வளோ எல்டியன் மக்களையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம காரல் ஃபிட்ஸ் வந்து மார்லி சப்கான்டினென்ட்லேருந்து வரப்பயே வார் ஹேமர் டைட்டனை வந்து டைப்லர் ஃபேமிலி கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் பவர் சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை வச்சு கால் ஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மக்கள்லேயே பல பேரை வந்து கொலோசல் டைட்டனாக மாற்றி அந்த கொலோசல் டைட்டன்ஸை வச்சு பாரடைஸ் ஐலாண்டை சுற்றி ஒரு 3 வால்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வால்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ், சைனா, மரியான்னு பேர் வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் காரல் ஃபிட்ஸ் வந்து அந்த வாலை சுற்றி வெளியே இருக்க பகுதிகளில் பல சின்ன சின்ன டைட்டன்ஸை விட்டுருவார். இந்த டைட்டன்ஸ் தான் மற்ற மக்கள்கிட்ட இருந்து பாரடைஸ் மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ப்ரொடெக்டர்ஸாக சுற்றிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்த ஐலாண்டில் இருக்க நம்ம மக்களை காப்பாற்ற சுற்றி ஒரு வாலும் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு வெளியே ப்ரொடெக்ஷனுக்கு சில டைட்டன்ஸையும் விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு அப்புறமா இந்த மக்களை பாதுகாக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் காரல் ஃபிட்ஸ் என்ன பண்ணுவாருன்னா உலகத்தில் இருக்க மற்ற மக்கள் எல்லாருக்குமே ஒரு வார்னிங்கை விட்டுருப்பாரு. இந்த வார்னிங்கில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தன்னோட இறப்புக்கு அப்புறமா பாரடைஸை யாராவது இன்வைட் பண்ண வந்தால் இந்த வால்ஸில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க கொலோசல் டைட்டன்ஸை வச்சு மொத்த உலகத்தையுமே அழிச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரு. இதை வேணால் மற்ற மக்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் இது வார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக ஒரு ஃபேக் ப்ராமிஸ் தான். ஏன்னா ஃபவுண்டிங் டைட்டனோட யூசர் மேலே அவர் ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சுருப்பார். இந்த லிமிட் என்ன பண்ணுன்னா ஃபவுண்டிங் டைட்டனாக மாறுற ஒருத்தரால் அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு போரே க்ரியேட் பண்ண முடியாதுங்கிறது தான். இதுக்கப்புறமா இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபவுண்டிங் டைட்டன் பாஸ் ஆகிட்டு வர ஃபேமிலி வந்து ரீஸ் ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலி லிட்ரலாக ஒரு ராயல் ஃபேமிலியாகவே ட்ரீட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் ரீஸ் ஃபேமிலியிலேருந்து நம்ம கிரீஷா எகர் வந்து இந்த ஃபவுண்டிங் டைட்டனை திருடி கடைசியாக நம்ம ஆள் ஈரன் கிட்ட கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன, ஈரன் ஃபவுண்டிங் டைட்டன் பவரை வச்சு ஒரு ரம்ப்ளிங்கே ஸ்டார்ட் பண்ணுவான். இதுக்கப்புறம் நம்ம டைட்டன்ஸ்னால் என்னதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டைட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைண்ட்லெஸ் மான்ஸ்டர். இதுங்களுக்கு எப்பயுமே ஒரு பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு உணர்வும் இருக்காது. இதுக்கான காரணம் இமீர் வந்து ஒரு ஸ்லேவாக இருந்ததுனால தான். அவளுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு பெரிய அத்தாரிட்டியில் இருக்கவங்கள சர்வ் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. இதனாலேயே ஃபவுண்டிங் டைட்டனாக இருக்கட்டும் இல்லை மற்ற 8 டைட்டனாக இருக்கட்டும் எல்லா டைட்டன்ஸுமே தன்னோட என்டையர் வாழ்நாளுக்கு ஒரு ஸ்லேவாக தான் வாழ்வாங்க. இதுக்கான காரணமும் இமீர் தான். ஏன்னா இமீர் ஃப்ரீயானதுக்கப்புறமும் எல்டியாவுக்கு ஒரு ஸ்லேவாக தான் வந்திருப்பா. ஈவன் தோ இமீரை வந்து அவர் கல்யாணம் பண்ணி ஒரு குயினாகவே நடத்தினாலும் அவரோட மைண்ட் செட் வந்து நான் ஒரு ஸ்லேவுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த மைண்ட் செட் கூட சேர்ந்து காரல் ஃபிட்ஸ் போட்டிருக்க ப்ராமிஸ் அப்புறம் அந்த கட்டுப்பாட்டுனாலேயுமே மற்ற ஃபவுண்டர்ஸால் அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜீக் எப்போ எமீரை பார்த்தானோ அப்போ வந்து எமீரோட மைண்ட் செட்டையும் சரி காரல் ஃபிட்ஸ் போட்ட அந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் சரி இது ரெண்டுத்தையுமே எடுத்துருவான். எப்படா ஜீக் வந்து இமீர்கிட்ட போய் பேசின விஷயம் நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈரனும் ஜீக்கும் எப்போ முதல்ல தொட்டுக்கிட்டாங்களோ அப்போ தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். அந்த டைமில் ஜீக் நினச்சிருந்தா ஈரனை சாப்பிட்டு அவனே ஃபவுண்டிங் டைட்டனாக மாறிக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு ஜீக் எவ்வளோ பாசக்கார அண்ணன்னு தெரியும். அதோட அவன் தம்பியும் எவ்வளோ பாசத்தோடு பார்த்துக்கிட்டானு தெரியும். அதனால ஜீக் அதெல்லாம் பண்ணாமல் ஈரனை ரொம்பவே நம்பினான். ஆனால் அதுக்கப்புறம் ஈரன் பண்ணது என்னன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இமீர் செத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, டைட்டன்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ஸ்லேவாக தான் இருக்கணுங்கிற ரூல் ஃபார்ம் ஆச்சு. செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இமீர் டைட்டன் ஆனதுக்கப்புறமா 13 வருஷம் ஸ்லேவாக வாழ்ந்து அதுக்கப்புறம் செத்துருப்பா. இதோட பேர் தான் கர்ஸ் ஆஃப் இமீர்னு சொல்லுவாங்க. இந்த கர்ஸ் ஆஃப் இமீர் இருக்கிறதுனால டைட்டன் ஹோல்டர்ஸ்னால டைட்டனாக மாறினதுக்கப்புறம் 13 வருஷமாக தான் உயிர் வாழ முடியும். அதை தாண்டி ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. எப்போ வந்து அந்த ராஜா இமீரை வந்து சாப்பாடாக அவரோட பொண்ணுங்களுக்கு கொடுத்தாங்களோ அப்போது ஃபவுண்டரோட ஸ்பிரிட் வந்து அந்த பொண்ணுங்களை புது ஃபவுண்டராக ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இமீரோட பொண்ணுங்க வந்து இமீரை சாப்பிட்டதுனால தான் டைட்டன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இந்த மெத்தடுமே உருவாயிருக்கும். ஒருத்தர் வந்து ப்ரீவியஸ் டைட்டன் யூஸரை சாப்பிட்டாகணும். அப்போ தான் இந்த டைட்டனோட பவர் இன்னொருத்தருக்கு போய் சேரும். இமீரோட குழந்தைங்க வந்து முதல்ல இமீரை சாப்பிட்றப்ப அந்த மரத்தில் 3 பிரான்ச்சஸ் உருவாகிருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைட்டன் யூஸரும் வரப்போ ஒவ்வொரு புது புது பிரான்ச் உருவாக்கிட்டே இருக்கும்.
இப்படி இந்த பிரான்ச்சஸ் உருவாகிறதுனாலையும் 2 ரூல்ஸ் உருவாச்சு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டன்ஸோட பவர் ஒருத்தர் சாப்பிட்றது மூலியமா தான் இன்னொருத்தருக்கு போய் சேரும். செகண்ட் வந்து இஃப் சப்போஸ் யாரும் இது மாதிரி சாப்பிடல, இந்த சாப்பிட்ற விஷயம் நடக்கலைன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் இமீரை ரேண்டமாக சூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் ஆஃப் இமீர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் ஆகிடுவார். இந்த ஒரு ரீசன்னால தான் பியூர் டைட்டன்ஸ் உருவாயிருக்கும். இந்த பியூர் டைட்டன்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒரு எல்டியனுக்கு டைட்டன் ஃப்ளூயிட் நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் டைட்டனாக மாறிடுவாங்க. இந்த பியூர் டைட்டன்ஸ் எல்லாத்துக்குமே பசிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியும். இந்த பியூர் டைட்டன்ஸை நம்ம சாவடிக்கணும்னா அதோட கழுத்து பகுதியை வெட்டணும். இதுக்கான ரீசன் என்னென்னா, ஒருத்தர் டைட்டன் ஷிஃப்டராக மாறினா அவங்க வந்து அந்த கழுத்து பகுதியில் தான் போய் லொக்கேட்டாக இருப்பாங்க. இந்த பியூர் டைட்டன்ஸை வெறும் 3 டைட்டன்ஸ்னால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபவுண்டிங் டைட்டன், செகண்டு ஜீகோட டைட்டனான பீஸ்ட் டைட்டனாலேயுமே பியூர் டைட்டன்ஸை அதோட ஸ்க்ரீம் மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடியும். தேர்டாக ஃபீமேல் டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பியூர் டைட்டன்ஸை தன்னை நோக்கி இழுக்குமே தவிர கண்ட்ரோல் பண்ணாது. அது எப்படிடா ஜீக்காவில் மட்டும் மற்ற பியூர் டைட்டன்ஸை கிரியேட்டும் பண்ண முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும்? இதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம பார்த்தா, ஜீக் வந்து ஒரு ராயல் பிளட், அதனால ஜீக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஃபவுண்டிங் டைட்டனாக ஆக்ட் பண்ணியிருப்பான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் நம்ம டைட்டன்ஸை பற்றியும் அவங்களோட பவர்ஸை பற்றியும் பார்த்துருப்போம். அடுத்து வரப்போகிற வீடியோஸில் மற்ற 9 டைட்டன்ஸை பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பாய்.